வீடுகள் தோறும் சபையாய் கூடி சீசர்களுடைய காலத்துல தொகை மிகவும் பெருகிற்று. ஒரே பிரசங்கத்துல 3000, ஒரே பிரசங்கத்துல 5000 என்று சொல்லி சபையில ரட்சிக்கப்பட்ட கூட்டம் அதிகமா சேர்ந்தது. எல்லாரும் கூடி வரக்கு சபை இல்ல, ஒவ்வொரு விசுவாசி வீடும் சபையாக மாறினது. ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், சபையில கூடி வந்தார்கள், தெருவுல கூடினார்கள், மறைவிடத்துல கூடினார்கள். ஆராதனை விட்டுவிடக் கூடாது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அந்த ஓய்வு நாள், அந்த பரிசுத்த ஆராதனை, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் நாளில நாம இப்போ சபை கூடி வருகிறோம். ஓய்வு நாள் என்றா வாரத்தின் கடைசி நாள், உயிர்த்தெழுந்த நாள் என்றா வாரத்தின் முதலாம் நாள். உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நாம தேவனை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். வாரத்துல ஒரு நாள் தான் ஆராதனை, வாரத்துல ஒரு நாள் தான் உபவாச ஜெபம். உங்களால முடியும். காரணம் சொல்லிக்கொண்டே இருந்தா சாகிறது வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லக்கு நிறைய காரணம் நம்மளிடத்துல இருக்கிறது. சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம். எதுக்கு காரணம் சொல்லாதுங்க, காரணங்களை புறக்கணிங்க. தேவனுக்காக ஜீவனே போயிரும். நீ பணிந்து கொள்ளாவிட்டால், நான் நிறுத்தின பொற்சலை நீ வணங்காவிட்டால் அக்கினி சோலைக்குள்ளாய் போடுவேன் அப்படிங்கிறான். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர்களை விடுவிக்க வல்லவர். விடுவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சலை நாங்கள் வணங்குகிறது இல்லை என்கிறது துணிந்து நின்றார்கள். ஆண்டவரே மன்னிச்சிருங்க, ஆண்டவரே மன்னிச்சிருங்க. எத்தனை மன்னிப்புகளை கேட்கிறோம், மன்னிக்க மாட்டாரா என்ன? நாங்க மீறுவதில்லை, வசனத்தை மீறுவதில்லை, உபதேசத்தை மீறுவதில்லை, கட்டளையை மீறுவதில்லை. கட்டளைகளை பேருக்காய் நாங்கள் கை கொள்ளாமல் எங்க ஜீவனை பார்க்கலும் மேன்மையாய் நாங்கள் கை கொள்ளுவோம். அந்த ஒரு மனம் திரும்புதலை ஆண்டவர் பார்த்துதான் எந்த தேசத்துல ஆண்டவருக்காக சாட்சியாக உறுதியாக வைராக்கியமாய் நின்றார்களோ அதே தேசத்துல அதிகாரிகளா அதிபதிகளா கர்த்தர் அவர்களை மாற்றினார். அவர்கள் மூலமே ஆண்டவர் மெய்யான தேவன், இயேசு மெய்யான தேவன், ஜீவனுள்ள கர்த்தர் என்று அறியப்பட்டது. இன்னைக்கு ஏன் நம்ம மூலமாய் சுவிசேஷம் போகல, ஆண்டவருடைய நாம மகிமைப்படல? எல்லாரும் மூலமாய் மகிமைப்படாது. சத்தியத்துல உறுதியா நிற்கணும், வசனத்துல உறுதியா நிற்கணும். பேருக்கு கை கொண்டு, பேருக்கு நடந்து, பேருக்கு வந்து, பேருக்கு வாழ்ந்து, பேர் கிறிஸ்தவர்களாய் வாழாதிருங்க, கிறிஸ்துவுக்காய் வாழுங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்படி வாழணும், அப்படி வாழணும். ஒரு பெண் மேல உள்ள காதல்னால உயிரையே கொடுக்கிற அளவுக்கு போயிருந்தாங்க காதலர்கள். அவ இல்லைன்னா செத்துருவேன் அப்படின்னு இவன் சொல்ல, இவன் இல்லைன்னா அவ செத்துருவேன் அவ சொல்ல. ஒரு பெண்ணுக்காக ஜீவனே போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லுகிறவர்களும் உண்டு, அதை செய்து காட்டினவர்களும் உண்டு. அல்லேலூயா. ஒன்னும் இல்ல, காதல் படத்தை பார்த்துட்டு எத்தனையோ காதல் ஜோடிகள் தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க. சம்பவங்கள் கேள்விப்படுகிறோம். வேற பொண்ணா கிடைக்காது. இன்னைக்கு ஒரு தகப்பனார் ரொம்ப கஷ்டம். பாஸ்டர் பையனுக்கு 19 தாண்டல, பழவிட்டான், பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டான். பொண்ணுக்கு எத்தனை வயசு? 16 வயசு. போஸ்கோல 2 உள்ள போகணும், பையன் உள்ள போகணும். பணங்கள் செலவழிச்சு வெளியே எடுத்தாச்சு. இப்போ அவ அங்கிருந்து அழுதுட்டு, அவ இல்லைன்னா செத்துருவேன் அவ சொல்ல. ஏமா அவனுக்கு வயசு என்னன்னு கேட்டா 16 சொல்ல. இவன்ட்ட கேட்டா அவ இல்லைன்னா நான் செத்துருவேன், வயசு என்ன 19. படிச்சு ஒரு டிகிரி வாங்கண்டாம ஒரு காதலுக்காக. வேற திடீர்னு போன் பண்ணுது, பாஸ்டர் எறும்பு பொடியை கலக்கி குடிச்சிட்டான் பாஸ்டர், அவளுக்காக. அல்லேலூயா. முடியல. ஒரு பெண்ணுக்காக, ஒரு ஆணுக்காக வாலிப நாட்களில வாலிபர்கள் ஜீவனையே கொடுக்க துணிகிறார்கள். நான் சொல்லுகிறேன், இந்த பூமியில இயேசுவை நீ ருசிக்கல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாவற்றிலையும் ஆகச் சிறந்தவர் இயேசு ஒருவரே. 16,000களில் சிறந்தவர் இயேசு ஒருவரே.
பூரண அளவுள்ளவர் இயேசு ஒருவரே. அவரை ரசிக்க தெரியல, ருசிக்க தெரியல, அன்பு செலுத்த தெரியல, நேசிக்க தெரியல, பின்தொடர்ந்து போக தெரியல, பின்பற்ற தெரியல. உலகத்திற்கு அப்படி சிலர் படிப்பு மேல காதல். நான் நினைச்ச எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கல, தற்கொலை பண்ணி இறந்தாச்சு. காதலுக்காக உயிரை கொடுக்கிறது, படிப்புக்காக உயிரை கொடுக்கிறது, சொத்துக்காக உயிரை கொடுக்கிறது, நடிகனுக்காக உயிரை கொடுக்கிறது, அரசியல் தலைவருக்காக உயிரை கொடுக்கிற எத்தனை சம்பவம். நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக ஒருவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருக்காக உன் ஜீவனை கொடுத்தார், நல்லது. அவரை நேசிக்க தெரியல, நேசிக்க வரல, மனசு வர மாட்டேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவரை நேசித்து நின்றார்கள், வசனத்தில் நின்றார்கள், உறுதியாய் நின்றார்கள். பேருக்கு வாழாதிருங்க. ஏதோ பேருக்கு சபைக்கு போகணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு மற்ற விசுவாசிகளுடைய பேரே தெரியல. 5 வருஷமா சபைக்கு வருதாங்க. சபையில் இருக்கிற எல்லாரும் சகோதர சகோதரிகள், நம்ம குடும்பம். உறவே இரத்த உறவு தான். இரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்ட சபை குடும்பம் தான் உறவு. அல்லேலூயா. ஆமா, ஒரு ஐக்கியம், அன்பு. சபையில உறுதியா இல்லைங்க. ஏதோ பேருக்காக வந்தோம் அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் கொடுத்த சபை. என்னைக்குமே நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், இப்பவும் நான் சொல்லுகிறேன். தேவன் ஒரு ஐக்கியத்தை தருவாரானால், தேவன் ஒரு சபையை தருவாரானால், தேவன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தருவாரானால், தேவன் ஒரு குடும்பத்தோடு கூட ஒரு ஐக்கியத்தை தருவாரானால், நீங்களா முறித்து போடாதிருங்க. அது மேல அநேக தேவ ரகசியங்கள் உண்டு, அநேக தேவனுடைய திட்டம் உண்டு. எத்தனை பேருக்கு புரியுது? அப்படி ஹல்லேலூயா. அந்த ஒரு புரிதல் நமக்கு வரணும். உங்களோடு கூட எனக்கு ஒரு ஐக்கியத்தை தந்திருக்கிறார், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தந்திருக்கிறார். கர்த்தர் வருகை மட்டும் அதை பேணி காக்கும். சில ஆட்கள் ஏன் பேசுறாங்க, ஏன் பேச மாட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன் சிரிச்சாங்கன்னு தெரியாது, ஏன் இப்ப முறைக்கிறாங்கன்னு தெரியாது. எல்லாரையும் அப்படி தூக்கி போட்டு போவாங்க. கடினமான இருதயம். சபையை தூக்கி போடக்க அவங்களுக்கு ஒரு விஷயமாவே இருக்கு. சபை போதகனை தூக்கி போட்டு போறதுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்கு. இதுல என்ன, இவ இல்லைன்னா பக்கத்துல இருக்கிறவரு, அவர் இல்லைன்னா அவருக்கு பக்கத்துல இருக்கிறவரு. மோசைக்கு கீழே இருக்கிறவன் மோசைக்கு கீழே தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, மோசைக்கு ஒரு நாட்கள் வரும், அவருடைய ஊழியம் முடிகிற நாட்கள் வரும். அதுக்கு பிறகு அந்த இடத்திற்கு தேவனே ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணுவார். நீனா மாத்திட்டு இருக்க கூடாது, அவர் தான் மாத்துவார். அல்லேலூயா. தாவீதை வைக்கணுமா, சவுலை வைக்கணுமா, சவுலை தூக்கணுமா, தாவீதை தூக்கணுமா, முடிவு பண்ணுகிறது கர்த்தர், நீ அல்ல. சவுல் எங்க ரொம்ப விழுந்து போனான்னா, தாவீதை தூக்கணும். அதுக்கே ரொம்ப நேரத்தை செலவு பண்ணா, அதுக்கே ரொம்ப யோசித்தான். கடைசியில தேவன் அவனை தூக்கினார், சவுல் ராஜாவை தூக்கினார். இன்னைக்கு நிறைய பேரை தூக்கி எறிகிறதும் சேர்க்கிறதும் நிறைய பேருக்கு ஈஸியா இருக்கிறது. ஐக்கியம் ரொம்ப முக்கியம்.